1 வயது குழந்தைக்கு எப்படி சத்து மாவு தயார் செய்வது? தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 250 கிராம், வேர்க்கடலை 200 கிராம், வெள்ளைச்சோளம் 250 கிராம், பாசிப்பயிறு 250 கிராம், முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், கம்பு 250 கிராம், பொரிகடலை 250 கிராம், கோதுமை 250 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேணாம். வேர்க்கடலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு கிளறுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பாசிப்பயிறு. இதையும் வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிரும், கருகிரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வெள்ளைச்சோளம் ஆட் பண்ண போகிறோம். வெள்ளைச்சோளம் வந்து பாதி பாதியாக போட்டுக்கலாம், ஏன்னா இது நல்லா பொரிஞ்சு வரும். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அது ஈவனாக வந்து பொரிஞ்சு வராது. இந்த சோளம் பார்த்திங்கன்னா நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள், பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அந்த சோளத்தையெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படியே வச்சு மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மற்றதெல்லாம் பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே ஏற்கனவே பொரிஞ்சது வந்து தீயிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க சோளம் இந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்கள். அடுத்ததாக கேழ்வரகு. இதுவும் பாதி பாதி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக போடும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவனாக பொரிஞ்சு வராது. பாதி பொரியிறதுக்குள்ளேயே மீதி வந்து கருகிரும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேழ்வரகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பொரியிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அடிக்கடி அதிகமாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கையெடுக்காமல் கிளறணும். இந்த மாதிரி நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக கோதுமை. இதுவும் பாதி பாதியாக போட்டுக்கலாம். கோதுமை வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சிம்மில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா அது வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கோதுமை சைஸை விட இது நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு. அதே மாதிரி கலரும் நல்லா ப்ரௌனிஷாக மாறி இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பொரிகடலை. பொரிகடலை நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஏன் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கும்போதே வறுத்த பொரிகடலை தான் வாங்குவோம். ஈவன் நம்ம அதை மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணாலே நல்லா பவுட்ராக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே வந்து போதும். கொஞ்சம் கலர் மாறினா போதும். பாருங்கள், லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மக்காச்சோளம். இதுவும் நம்ம பாதி பாதியாக போட்டு கிளறிக்கலாம். கோதுமையை விட இது சைஸ் பெருசுங்கிறதுனால அதை விட இன்னும் அதிகமாக டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. இதுவும் பார்த்திங்கன்னா கோதுமை மாதிரியே வந்து நல்லா பொரிஞ்சு
அதோட சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். மக்காச்சோளம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிரும். இது வந்து கரெக்டான கண்டிஷன். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது கம்பு. இதுவும் நம்ம பாதி பாதியாக போட்டு கிளறிக்கலாம். கம்பு பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சிறுசு அப்படிங்கிறதுனால நம்ம இதை கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால ஈஸியாக தீஞ்சிரும் வேகமாகவே. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கண்டினியூஸாக பேனை அடுப்புலேயே வச்சுருக்கிறதுனால அதுவும் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நிற்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கரெக்டான கண்டிஷன். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம அதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். அடுத்தது பாதாம். பாதாம் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஃப்ரை ஆகுறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப பெருசு, திக்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம உடச்செல்லாம் போட போகிறது கிடையாது. முழு பாதாமியை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாதாமோட ஸ்கின்லாம் வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ தெரியும். இந்த கண்டிஷனில் இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்தது முந்திரி. முந்திரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கமாக கருப்பாயிடும். கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டான கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி ஆற வச்சிடலாம். இதுதான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஹெல்த் மிக்ஸை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு பால்லையோ இல்லைன்னா கூழ் மாதிரியோ காய்ச்சி கொடுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.